ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ்னால் என்ன, அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மார்க்கெட் ட்ரெண்டு, மார்க்கெட் பாட்டம் டாப் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில இன்வெஸ்டர்கள் இந்த ஆப்ஷன் செல்லரெல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி வச்சுன்னு இருக்குங்க. இந்தியா விக்ஸ் வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 30 டேஸ், அடுத்த ஒரு 45 டேஸ் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணும், ஒரு அப்பில் போகணும் எவ்வளோ அப்பு போகும், டவுன் போகும் எவ்வளோ டவுன் போகும், எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத காட்டுறது பேர் தான் இந்தியா விக்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா. 18,000 இருக்குது. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10%ன்னு வச்சுக்கிங்களா. இது வந்து விக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50. ஸோ இப்போ 10%னா கிட்டத்தட்ட ஒரு 1800. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1800 பாயிண்ட் மூவ்மெண்ட், ரேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ போகுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அந்த ரேஞ்ச் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எப்போ வந்து வெயிட் பண்ணுவாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்தியா விக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு வந்து மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த வேல்யூவில் வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ். சரிங்களா? இது வந்து பெரிய கால்குலேஷன், எப்போ வந்து ரொம்ப தேரியெல்லாம் உள்ளே போக வேணாம். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது, இதனால் என்ன, ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இண்டிகேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 30 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம், எவ்வளோ வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு எஸ்டிமேஷன், அப்ராக்சிமேஷன் வந்து இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது இல்லைங்களா, நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இருக்குது இல்லைங்களா, அதோட வந்து வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும், ரொம்பவே அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் வந்து ஒரு ஈவெண்ட் வருது, நிஃப்டி வந்து கிராஷ் ஆக போகுது, ரேலி ஆக போகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து நியூஸ் தருவாங்க. நம்ம வந்து நியூஸே பார்க்க தேவையில்லை, இந்த இந்தியா விக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை பார்த்தாலே போதும். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் பிஹேவ் பண்ணோம். ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விக்ஸ் வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களா, நம்ம மார்க்கெட் வந்து ரேலி ஆகும். இப்போ விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இது மேலே போனால் இது கீழே, இது கீழேனா இது மேலே. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரேலி ஆகுது, 30க்கு மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரே நாள் வந்து 2000-3000 பாயிண்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிராஷை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து வீக்லி டெய்லி சார்ட் இருக்குது. ஸோ இன்னொரு சார்ட்டு நீங்கள் பேரலில் இன்சர்ட் பண்ணால் இந்த இங்கே ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்தியா விக்ஸ்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். இது ஆக்சுவலாக வந்து இதை விட நம்ம வந்து கைட்டில் பார்க்கலாம். கைட்டில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ என்ன 2 சார்ட் வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓவர்வியூவாக சொல்கிறேன். வீக்லி சார்ட் போகலாம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மினிமைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோவிட் டைமில் இருந்தால் பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ஸ்பைக் அடிச்சிக்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 போச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12,000 இருந்தது. ஸோ 8,000-7,500 போயிடுச்சு. என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து எப்போ குறையாமல் இருக்கும், அப்போ வந்து விக்ஸ் ஸ்பைக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிடுவாங்க. இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பை பண்ணி வைக்கிறது, அவங்க பொசிஷன் ஃபுல்லாக ஸ்கொயராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபியர் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ கிராஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வாரம் வந்து ஸ்பைக் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் ஃபுல்லாக வந்து வெளியே ஓடிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிய கிராஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமியம் வந்து கூல் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த விக்ஸ் வந்து கூல் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா
இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விக்ஸ் ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்விங் ட்ரேடு அந்த லாங் ட்ரேடு இதை வந்து எடுப்பாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைக் அடிக்குதுன்னு வச்சிங்களா, அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த வீக்கு இதுக்கு கீழே வர வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இந்த ஃபியர் வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த பெரிய ஸ்பைக்கு வரையும் கூல் டவுன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர். ஸோ ட்ரேடர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 மினிட் சார்ட் எடுத்துக்கிங்களா. சப்போஸ் வந்து ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கிங்களா. எக்ஸாம்பிள் வந்து இது பண்ணிக்கலாம், இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபால் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது, க்ளோஸ் ஆனது ஹையரில். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனாலும் ஸோ இன்றைக்கி வந்து 14. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 14. ஸோ மார்க்கெட் வந்து ஹையரில் ஓப்பன் ஆனாலும் விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் அப்பில் இருந்ததும் பார்த்திங்கன்னா டவுனில் தான் போய் மூவ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கோம். ஒரு சும்மா ஒரு அசம்ஷனுக்காக பிளெயின் சார்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு நான் 50 மூவிங் ஆவரேஜ் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி எடுத்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. விக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா மார்னிங் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நிஃப்டி 50 வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. சடனாக என்னாச்சுன்னா ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன நியூஸ் எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக ஒரு நியூஸ் வந்ததுனால என்னாச்சுன்னா பெரிய ஒரு கிராஷ், பெரிய ப்ரீமியம் வந்து ஃபால் ஆச்சு. பெரிய கேண்டில் வந்து இதாகும்போது பார்த்திங்கன்னா ஓகே விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ரேலி ஆகும். ஸோ இது வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ஃபால் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்துச்சுன்னு வச்சிங்களா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது கிராஷ் ஆகும். இவ்வளோ பெருசாக வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகும். ஸோ அதாவது நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன் பார்த்திங்களா, விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா இது வந்து ஃபால் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம், அப்போ வந்து டீட்டெயிலாக புரியும். சப்போஸ் வந்து இன்னொரு நியூஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மறுநாள் இந்த 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விக்ஸ் வந்து ஸ்பைக் அடிச்சிருக்கு. ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/11. 4/11. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ 12:30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கு 4/11. ஸோ இதே மாதிரி இந்த 4/11 வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 12:30 வந்து எந்த ஸ்பைக்குமே இல்லை. ஸோ 12:30 மேலே பார்த்திங்கன்னா எந்த ஸ்பைக்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பைக் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் அந்த லெவல் வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்ட்டு சடனாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய வந்து ஒரு கிராஷ் ஆச்சு. விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த கிராஷ் ஆச்சுன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வந்து இங்கே நோட் பண்ணுற பாருங்க 12:55. ஸோ 12:55. ஸோ இந்த ஏரியாவில் வரும் 12:55. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டில் ஏறி போகாத வரையும் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் அடிக்கும் அப்படின்னு மீனிங்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு 12:55, பட் 12:35. பட் மார்க்கெட் வந்து அந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணல. பட் 12:55 வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துச்சு மார்க்கெட்டு, ஒரு பெரிய கிராஸ் ஆச்சு. இந்த கிராஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ரேலி ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ இது என்னென்னா ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஃபால் ஆகும்போது அங்கே ரேலி ஆகும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய வந்து இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் நீங்களே பண்ணலாம். மார்க்கெட் எது இந்த 2 சார்ட்டில் வச்சுட்டு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1ஆம் தேதி 11ஆவது மாதம்
1ஆம் தேதி 11ஆம் மாதம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிராஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிகினிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து கிராஷ் ஆச்சு. விக்ஸ் ஃபால் ஆனதுனாச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் மேலே பிரேக் அவுட் ஆனதால மேலே இது ஆச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செல்லிங்காக இண்டிகேட் பண்ணோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:40 45க்கு பார்த்தீங்கன்னா 9:30க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் வந்து விக்ஸ் வந்து இன்க்ரீஸ். ஓகே, இந்த டைம் கரெக்டான டைம் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேண்டில் 9:55 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் ஒன்ஸ் அது ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இங்கே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இங்கே விக்ஸ் பல்ஜ் ஆகுதுன்னா ஓகே ரிவர்சல் வந்து ஒரு பெரிய வந்து ரிவர்சல் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் ரேலி ஆகிட்டு இருக்குது. பட் விக்ஸ் வந்து ரைஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் ஆப்ஷன் செல்லரோ இந்த பையரோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெட்ஜிங்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இந்த கீழே வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா பெரிய வந்து செல் அடித்து நல்லா வந்து ஷார்ட் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து இதாகுது பெரிய கிராஷ் ஆகும்போது என்ன இருக்குது, ஸோ பெரிய ரேலி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிஹேவ் பண்ணுது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் தான். இதை வச்சே நம்ம ட்ரேட் எடுக்கணுமான்னு கிடையாது. இங்கே வந்து ரேலி ஆகுது ஸ்பைக் அடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ரேலி கிடைக்கும், பெரிய ஃபால் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். பட் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். எப்போ வந்து மார்க்கெட் திரும்புது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.